ஆட்சேபனை இல்லாத நிலங்களில் வசிப்போருக்கு பட்டா வழங்குவதற்கான விரிவான வழிகாட்டு நெறிமுறைகளை வெளியிட்டது தமிழ்நாடு அரசு. அண்ணே சொல்லுப்பா. 10 மணிக்கு ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் வந்துருங்க. சரி, நாளைக்கு இந்த வேலையை முடிச்சு விட்டுலாம். சரிப்பா, நல்லதுப்பா. இனிமேல் எவனாவது என்கிட்ட லேண்ட் இல்லைன்னு பேசுவான். அண்ணே ஃபஸ்ட்டு இந்த பத்திர வேலையை முடிக்கிறோம். சரி, அடுத்து நான் வீட்டு வேலையை ஆரம்பிக்கிறேன். அதெல்லாம் இருக்கட்டும்பா. முதல்ல இடத்த ரெஜிஸ்டர் பண்ணோன்னே பட்டா உன் பேருக்கு மாத்து. அண்ணே அதான் பத்திரம் வந்துடும்ல, அதை வச்சு வீடு கட்டுற வழியை பார்த்துக்கலாம். அப்புறம் பொறுமையாக பட்டா வாங்கிக்கலாம். அட ஏன்பா என்ன எடுத்துக்க, நான் வீடு கட்டியிருக்க இடத்துக்கு ரொம்ப வருஷமா பட்டாவும் கிடையாது, பத்திரமும் கிடையாது. எப்போ என்ன பிரச்சனை நடக்குன்னு வயிற்றுல நெருப்பு கட்டிக்கிட்டு இருக்கான்ப்பா. இந்த மாதிரி உனக்கு நடக்கணுமா? பட்டாவன் சொல்கிறேன், பட்டா வாங்குற வழியை பார்க்குறேன். அண்ணே உங்களோட ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, இபி பில்லு, கேஸ் பில்லு, வீட்டு வரி ரசீது, இந்த மாதிரி வீடு சொந்தம் எந்த ப்ரூஃப் இருந்தாலும் எடுத்து வச்சுக்கோங்க. எதுக்குப்பா? கவர்மெண்ட்லேருந்து வீட்டுக்கெல்லாம் ஃப்ரீயாக பட்டா தராங்களாண்ணே. வர டிசம்பர் மாதம் தான் லாஸ்ட் டேட்னு சொல்கிறாங்க. அப்படியா? தம்பி அதெல்லாம் இருக்கட்டும். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அண்ணன் லேண்டை பற்றி பேசிட்டு இருந்தேன். நான் ஒரு லேண்ட் வாங்க போகிறேன். அதில் பத்திரத்தை வாங்குறது மட்டும் போதாது, பட்டாவும் சேர்த்து மாற்றி வச்சுக்க உடனே சொல்கிறாரு. அதை பற்றி உனக்கே தெரியுமாப்பா? ஓ, பட்டா மாற்றணுமா? ஆமாம். அண்ணா இப்போ வாங்க போகிற இடம் வந்து கூட்டு பட்டாவா தனிப்பட்டாவா? அப்படின்னா? ஓ, அதுவே தெரியாதா? இல்லைண்ணே, இப்போ ஒரு இடம் இருக்குது அப்படின்னா அந்த சர்வே நம்பர் இருக்கும்ல, அது ஒரே பேர்லேயே இருந்தது அப்படின்னா தனிப்பட்டா. இதுவே அந்த இடத்த வந்து ஒரு 4-5 பேர் பிரித்து அனுபவிச்சு இருந்தாங்கன்னா அந்த சர்வே நம்பர்லேயே உட்பிரிவு இருக்கும். அந்த மாதிரி உட்பிரிவு இருந்தால் அதை கூட்டுப்பட்டான்னு சொல்லுவாங்க. நம்மளுது தனிப்பட்டாவாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன்ப்பா. அண்ணே அதை பற்றி ஓனர்கிட்ட தெளிவாக கேட்டுக்கோங்க. அதே மாதிரியே இப்போ ஒரு இடம் வாங்க போகிறீங்க அப்படின்னா இடத்துல வில்லங்கள்லாம் இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. சரிப்பா, அதெல்லாம் நான் செக் பண்ணிக்கிறேன். அப்புறம் ரெஜிஸ்டர் பண்ணும்போது ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் ஒரு மனு எழுதி கொடுத்துருங்க பட்டாவுக்கு. அவங்க ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் கொடுப்பாங்க. விஓஓ, ஆர்ஐ, தாசில்தார் இவங்கெல்லாம் வெரிஃபை பண்ணி பார்த்துட்டு தேவைப்பட்டா அவங்களை நேரில் கூட கூப்பிட்டு வெரிஃபை பண்ணி பார்த்துட்டு பட்டாவுக்கு ஏற்பாடு பண்ணிடுவாங்க. கையோட பட்டாவும் நீங்கள் வாங்கிடலாம். அப்புறம் ஆன்லைனில் மாற்றுறதுக்கான வழியும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போ 1 நிமிஷத்தில் பட்டா வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் ஸ்கீமும் இருக்கான். ஸோ அதை பற்றி சொல்கிறேன். ஆனால் நீங்கள் வந்து நான் சொன்ன மாதிரி ப்ரூஃப்லாம் ரெடி பண்ணிக்கோங்க. சரிப்பா. அப்புறம் வீட்டில் வருமானம் எவ்வளோ, யார் யார் வேலைக்கு போகிறீங்க? இந்த வீடியோ ஷூட் பண்ணிகிட்டு இருக்க அதே டைமில் தமிழ்நாடு பட்ஜெட் தாக்கல் பண்ணாங்க. அந்த பட்ஜெட்லேயுமே இந்த ஃப்ரீ பட்டா ஸ்கீம் பற்றி சொல்லியிருக்காங்க. என்னென்னா கிட்டத்தட்ட 5 லட்சம் பேருக்கு வந்து இந்த பட்டா தரப்போதாக சொல்லியிருக்காங்க. ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன். அதனால் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். எங்கப்பா, நான் மட்டும்தான் வேலைக்கு போகிறேன். என்ன தினக்கூலி தான், ஒரு 500 ரூபா கிடைக்கும் ஒரு நாளைக்கு. ஒரு நாளைக்கு 500 ரூபானா மாதம் 5000 ரூபா, வருஷத்துக்கு 2 லட்ச ரூபாய்க்குள்ளே தான். ஓகேண்ணே, நீங்கள் என்ன பண்ணுங்கள், இ-சேவை மையத்தில் போய் இன்கம் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணி வாங்கிக்கோங்க. ஏன்னா 3 லட்சத்துக்குள்ளே வருஷத்துக்கு இன்கம் இருந்தது அப்படின்னா அவங்கெல்லாம் எந்த ஒரு செலவுமே பண்ணாமல் ஃப்ரீயாக பட்டா வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட்டில் சொல்லியிருக்காங்களாம். அப்படியா? எந்த செலவுமே இல்லையாப்பா? ஆமாண்ணே, இதுக்குன்னே தனியாக ஃபார்ம் இருக்குதான். ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டருமே தாலுகா ஆஃபீஸ் மூலமாக விஓட்ட கொடுத்து ஆட்சேபனை இல்லாத அரசு புறம்போக்கு இடத்துல குடியிருக்கவங்கள்ட்ட அந்த ஃபார்ம் கொடுத்து 2 நாள்லேருந்து 3 நாளுக்குள்ளே ஃபில் பண்ணி வாங்கிடுவாங்களாம். அதுக்கப்புறம் 10 நாளுக்குள்ளே அந்த இடத்துக்கான லே அவுட்லாம் போட்டு ப்ராசஸ்லாம் பண்ணி முடிச்சிடணும் அப்படின்னு கவர்மெண்ட்டில் சொல்லியிருக்காங்க. சரி 10 நாளில் பட்டா தரதெல்லாம் இருக்கட்டும். எல்லா லேண்டுக்குமா பட்டா தராங்க? அண்ணே நான் முன்னாடியே சொன்னேன்ல, ஆட்சேபனை இல்லாத அரசு புறம்போக்கு இடத்துல வீடு கட்டி வாழ்ந்துட்டு இருக்கவங்களுக்கு. இப்போ சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் இந்த பகுதியாக இருந்ததுன்னா 10 வருஷத்துக்கு மேலே குடியிருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதுவே மற்ற மாவட்டமாக இருந்ததுன்னா 5 வருஷத்துக்கு மேலே குடியிருந்தால் போதுமா. ஆனால் அப்புறம் இந்த ஃப்ரீ பட்டா கொடுக்கறதுல ஒரு சின்ன கண்டிஷன். என்னது? இப்போது கிராமமாக இருந்தால் 3 சென்ட், சென்னை, ஆவடி, தாம்பரம் இந்த மாதிரி மாநகராட்சியாக இருந்தால் 1 சென்ட், இதுவே மற்ற மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சி அப்படியா இருந்தால் 2 சென்ட் வரைக்கும் ஃப்ரீயாக பட்டா வாங்கிக்கலாமா. இதுவே அதுக்கு மேலே இடம் வச்சுருந்தாங்க அப்படின்னா கவர்மெண்ட் ரேட்டுக்கு என்ன விலையாகுதோ அதை கொடுத்துட்டு தான் பட்டா வாங்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதே மாதிரி இப்போ 3 சென்ட்டுக்கு மேலே வச்சுருந்தா அதை கவர்மெண்ட்டே டேக் ஓவர் பண்ணிடுறோம் அந்த மாதிரியும் சொல்கிறாங்க. நீ சொல்கிறதும் கரெக்டு தான். இல்லாதவங்களுக்கு பட்டா கொடுக்குறாங்க. சரி, ஆனால் முன்னாடியிலேருந்து ஆட்சேபனை இல்லாத புறம்போக்கு நிலங்கிறியே, அது என்ன? அதுக்குன்னே கவர்மெண்ட் ஒரு லிஸ்ட்டே கொடுத்துருக்குறாங்கண்ணே. இப்போ வந்து வகைப்படுத்தப்பட்ட, வகைப்படுத்தப்படாத நிலம், அதே மாதிரியே இந்த கிராமத்திலாம் சொல்லுவாங்க கல்லாங்குத்து, பாறை, கரடு, இந்த நஞ்ச புஞ்சை, கவர்மெண்ட்டோட நஞ்ச புஞ்சை, அதுக்கப்புறமேட்டுக்கு அனாதீன இடம், இந்த மாதிரி பெரிய லிஸ்ட்டே வச்சுருக்கிறாங்க. நம்ம இடம் வந்து எதுக்குள்ளே வருது அப்படின்னு சொல்லி நம்ம ஊர் விஓ கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம்னா கரெக்டாக இருக்கும். இதுக்குன்னே கவர்மெண்ட்டில் சிறப்பு வரன்முறைப்படுத்தப்பட்ட திட்டம் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து, நான் முன்னே சொன்னேன்ல, வர டிசம்பர் மாதம் வரைக்கும் இந்த திட்டம் அமலில் இருக்கும். இதுக்குள்ளே பட்டா வாங்கிக்கிறவங்களாம் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ணே உங்களுக்காகவே ஸ்கீமை கொண்டு வந்துருப்பாங்க போல. தம்பி சொன்னலாம் கேட்டிங்கல்ல, கரெக்டாக அப்ளை பண்ணிடுங்க, உங்களுக்கு பட்டா கிடச்சிரும். தம்பி இந்த முன்னாடி ஒன்று சொன்னீங்கல்ல, இந்த ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணுறது, இந்த 1 நிமிஷத்தில் பட்டா கிடைக்கும் சொன்னீங்கல்ல, அது என்னப்பா? அண்ணா அந்த 1 நிமிஷத்து பட்டா அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை. இப்போ ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் போய் ஒரு பத்திரம் ரெஜிஸ்டர் பண்ணுறீங்களா, அதே டைம்லேயே இப்போ ஒரு தனிப்பட்டாவாக இருக்குது, அந்த இடம் வந்து தனிப்பட்டாவாக இருக்குது அப்படின்னா அதே டைம்லேயே வந்து கம்ப்யூட்டர் மூலமாக பட்டா ஜென்ரேட் பண்ணி பேரெல்லாம் மாற்றி கொடுத்துருவோம், அன்னைக்கே கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து தமிழ்நாடு முழுக்க அமல்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உங்கள் ஊர் சப் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்லேயும் இந்த ஸ்கீம் இருந்தது, அன்னைக்கே பட்டா கொடுத்துட்டாங்க அப்படின்னா
நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே மாதிரியே நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதை பற்றி சொன்னீங்க இல்லையா, இப்போ ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு eservices.tn.gov.in அப்படிங்கிற வெப்சைட்குள்ளே போய் பட்டா மாறுதல் விண்ணப்பிக்க அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணோம்னா தமிழ் நிலம் அப்படின்னு சொல்லி இன்னொரு வெப்சைட்குள்ளே போகும். இப்போ அந்த வெப்சைட்டில் நீ என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு லாகின் பண்ணணும். லாகின் பண்ணுறதுக்கு பேர், மொபைல் நம்பரு, மெயில் ஐடி, இந்த மாதிரி பேசிக் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்தனா உன்னோடைய மொபைலுக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை கொடுக்கறது மூலமாக நீ அதில் லாகின் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி லாகின் பண்ணி உள்ளே போனதுக்கப்புறமேட்டுக்கு உட்பிரிவு பட்டாவா, உட்பிரிவு இல்லாத பட்டாவா, கிராமமா, நகரமா அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. அதை நீ கரெக்டாக கிளிக் பண்ணனா அடுத்த ஸ்டெப்பில் ஒரு 6 ப்ராசஸ் இருக்கும். அதில் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா இந்த பத்திர வகை, அவங்க அட்ரஸ்ஸு, அது மட்டும் இல்லாமல் எந்த சப்ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் பதிவு பண்ண, இந்த மாதிரி டீட்டெயில்ஸு, அதுக்கப்புறம் பத்திரம் பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸும் அதில் கொடுக்குற மாதிரி இருக்கும். உன் இடத்தோட புல எண், உட்பிரிவு எண், இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீ ஒரு பத்திரத்தை வச்சு அப்ளை பண்ணியிருப்ப. அதாவது அது கிரைய பத்திரமா இருக்கலாம், இல்லாட்டி ஏதாச்சும் ஒரு சொத்து பிரிச்ச பத்திரமா இருக்கலாம். அந்த மாதிரி பத்திரத்தை எந்த பத்திரமோ அதை வந்து 3 MB சைஸில் அப்லோட் பண்ணணும். அதாவது ஃபைல் ஃபார்மேட்டில் அப்லோட் பண்ணணும். அதே மாதிரியே அவனோட ஆதார் கார்டோட சாஃப்ட் காப்பியும் 3 MB சைஸில் அப்லோட் பண்ணணும். இந்த மாதிரி அப்லோட் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு ஃபைனலாக வந்து பேமெண்ட் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லி ஒன்று கேட்கும். அந்த பேமெண்ட் ஆப்ஷனில் போய் ஆன்லைன்லேயே பேமெண்ட் கட்டிக்கலாம். அமௌண்ட் பே பண்ணதுக்கப்புறமா அப்ளிகேஷன் வந்து கவர்மெண்ட்டுக்கு சப்மிட் ஆயிரும். அவங்க வந்து விசாரிச்சு பார்த்துட்டு உங்களுக்கு பட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுத்துருவாங்க. அட இப்படி தான் எடுக்கணுமா? சரி, இதுக்கு எவ்வளோ பே பண்ணணும்? இப்போ தனிப்பட்டாவாக இருந்தது அப்படின்னா 60 ரூபா மட்டும் பே பண்ணால் போதும். இதுவே கூட்டுப்பட்டாவில் இருக்குது அப்படின்னா அந்த 60 ரூபாயோட சேர்த்து, கிராமத்தில் இடம் இருக்குது அப்படின்னா எக்ஸ்ட்ரா 400 ரூபா, இதே நகரத்துல இருந்து 500 ரூபா, மாநகராட்சியில் இருந்ததுன்னா 600 ரூபா, இது மட்டும் பே பண்ணால் போதும். எக்ஸ்ட்ரா எந்த காசுமே யாருக்குமே கொடுக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரியே ஒரு லேண்ட் வாங்குறீங்க அப்படின்னா நம்ம ஆரம்பத்தில் சொல்லியிருப்பேன் இல்லையா, வில்லங்க செக் பண்ணுன்னு சொல்லி. அது எப்படின்னா ஈஸியில் அந்த சொத்தோடைய லொக்கேஷன், அதோடைய சர்வே நம்பர், இப்போ அந்த இடத்துடைய எல்லைகள் இருக்கும்ல, அந்த எல்லைகள் என்னென்ன, அது எத்தனை ஸ்கொயர் ஃபீட்டு, அது யார் கைக்கு போயிருக்கு, இப்போ யாருக்கிட்ட இருக்குது அப்படிங்கிற மொத்த டீட்டெயிலுமே அந்த ஈஸியில் இருக்கும். அதே மாதிரியே அந்த இடத்த அடமானம் வச்சு பணம் வாங்கியிருக்காங்களா, இல்லை பேங்க்கில் வச்சு லோன் வாங்கியிருக்காங்களா, அந்த லோனு அடமானத்தெல்லாம் கரெக்டாக செட்டில் பண்ணி இடத்த மீட்டுட்டாங்களா, இல்லை இன்னும் அந்த இடம் அடமானத்தில் தான் இருக்கா. அது மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு இடத்த ஒருத்தர் பேருக்கு ரிஜிஸ்டர் பண்ணும்போது தப்பாக ரெஜிஸ்டர் ஆனது, இந்த மாதிரி எல்லா பிரச்சனையுமே இந்த ஒரு ஈஸி பார்த்தோம்னா போதும், அதுக்கான தீர்வும் நமக்கு கிடைக்கும். அதே மாதிரியே இப்போ ஒரு லேண்டை வந்து இன்னொருத்தர் பேருக்கு ரெஜிஸ்டர் பண்ணுறோம், அப்போ தப்பாக பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மொத்த விவரமுமே இந்த ஈஸி சர்டிஃபிகேட்டில் இருக்கும். அதனால் இந்த ஈஸி அப்படிங்கிற ஒரு சர்டிஃபிகேட்டை பார்த்தோம்னா போதும், சொத்து பற்றின எல்லா பிரச்சனையுமே நமக்கு தெரிய வரும். அதுக்கான சொல்யூஷனுமே நம்ம கோர்ட்டு கேஸுன்னு அலையாமே ஈஸியாக சால்வ் பண்ணிக்கலாம். ஒரு இடத்துல இவ்வளோ பிரச்சனை இருக்குமா? அது மட்டும் இல்லைண்ணே, நான் சொல்லாத இன்னும் நிறைய பிரச்சனை சொத்துல இருக்குது. அது எல்லாமே ஈஸி போட்டு பார்த்தோம்னா நமக்கு தெரிஞ்சிடும். அதனால் ஒரு இடம் வாங்க போகிறீங்க அப்படின்னா குறைஞ்சது ஒரு 30 வருஷத்துக்குனாச்சும் ஈஸி போட்டு பார்க்குறது நமக்கு நல்லது. அப்படியா? பரவாயில்லையே. இந்த மாதிரி லேண்ட் சம்மந்தப்பட்ட என்னென்ன கொஸ்டின்ஸ் இருக்குது உங்களுக்கு, இல்லை எதுக்கெல்லாம் உங்களுக்கு விளக்கம் வேணும் அப்படின்றத கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம். சொத்தா? என்ன சொத்து? என்ன சொத்தா? பொள்ளாச்சியில் 80 ஏக்கர் இருக்குல்ல, அதில் 40 ஏக்கர் நீங்க வச்சுட்டு 40 ஏக்கர் என் கையில கூட போய்கிட்டே இருக்கேன்.